வணக்கம். இவ்வளோ நாள் நான் இதை பற்றி கேட்கக்கூடாதுன்னு இருந்தேன். ஆனால் என் மனசை ரொம்ப பாதிக்கிற சில விஷயங்கள் நடந்ததால் என்ன இதை பற்றி கேட்காம இருக்க முடியல. ஆமாம், அது சரி. உங்கள் அக்கா பற்றி என்ன ஆச்சுங்க? என்ன ஆச்சு பண்ணிருக்கிறீங்க? எங்கள் அக்காட பாவத்தையும் ஆச்சு பண்ணிருக்கீங்க எல்லாரும். எங்கள் அக்கா எப்பேற்பட்ட ஆள், அவர் ரேஞ்ச் என்ன ஏதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? எங்கள் அக்காட பாட்டை கேட்கறது கூட நன்மை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? எங்களோட அக்கா பற்றி சொல்கிறதா அவ்வளோ இருக்குது, சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் அதில் எனக்கு தெரிஞ்ச சிலதுகளை சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. உங்களை விட்ட கடன்காரன் சொல்லி இருக்கேன். ஒட்டி ஒரு நாளைக்கு உங்களோட அக்கா பாடின பாட்டு அவன் வார நேரம் பார்த்து போட்டு பாருங்க. அதுக்கப்புறம் அவன் கூட வீடு இல்லை, உங்களோட ஏரியா பக்கமே தலை வச்சும் படுக்க மாட்டேன். இது பொய் என்றால் தரிசன் ஃப்ரெண்ட் என்ற பேரை வேறு மாதிரி மாற்றிக்கொள்கிறேன். உங்களுக்கு ராசி பலனில் சனி பகவான் ஏதாச்சும் பிரச்சனை கொடுக்குறாரு? பிரச்சனையே இல்லை. ஒட்டி ஒரு நாளைக்கு உங்களோட வீட்டை சத்தமாக உங்களோட அக்கா படித்த பாட்டுகளை போடுங்க. 7 சனியில இருந்து ஜென்ம சனி வரைக்கும் எல்லாம் ஒன்றா சேர்ந்து எங்கடா ஓடுன்னு தெரியாமல் வீட்டை விட்டு ஓடினா காணும் தலை வரைக்கும் ஓடி தப்பிடும். இவ்வளோ எங்களோட அக்காண்ட பாட்டை மட்டும் எல்லாம் அண்டிவனை வச்சு பாருங்க. அடுத்த நாள்ல இருந்து எல்லாம் அடிக்கிறதுக்கு அட்டை காலத்துக்கு முன்னுக்கே துடிக்க வர கிளம்புறீங்க. எங்களோட அக்கா பாட்டை கேட்கறதுக்காண்டி அவ்வளோ ஆர்வமாக சீக்கிரமாக எழும்புறீங்கன்னு சொல்லுவாங்க. இதை நான் உட்பட அக்காவோட இசை வெள்ள பெருக்கில் மூழ்கின பலரது அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கேளுங்க. உலகத்தில் டிஏஜி எனக்கு தனிப்பட்ட முறையில் சொன்ன அதிர்ச்சி ரிப்போர்ட். உங்களை நம்பி சொல்கிறேன், வெளியாக இருக்குன்னு சொல்லாங்க. அது என்னண்டா, அமெரிக்க ஜனாதிபதி ஒபாமா இருக்கிறாரല്ലോ, அவரான் ரகசியமாக அமெரிக்க உளவுத்துறை FBI என்று நினைக்கிறேன் அவங்கள்ட்டையாம் விட்டு வரைக்கும் உங்களோட அக்கா பண்ண எல்லா பாட்டையும் முண்டா ஒரு சீடி அடித்து தர சொல்லி கேட்டுருக்கிறாராம். ஏனெண்டா ரொம்ப சிலவாகிற அணுகுண்டுக்கு பதிலாக எங்களோட அக்காவோட பாட்டை தன்னோட எதிர் நாடுகளுக்கு சீடி ஓட்டு அனுப்ப போறாராம். அப்படிப்பட்ட இசை அணுகுண்டுடா எங்களோட அக்கா. இப்படிப்பட்டவங்கள போய் குறை சொல்ல உங்களுக்கு எப்படிதான் மனசு வருது? நீங்க கேட்கலாம், இப்ப எதுக்கு அவருக்கு இவ்வளவு வக்காலத்து வாங்குற நீ என்று. எங்க அக்கா தாண்டா எனக்கு சாவண்டா என்னென்று காட்டுறது, சாதனையண்டா என்னென்று காட்டுறது. முந்தியண்டா ஊர்ல என்ன யாருக்குமே தெரியாது, வாழ்க்கையே வெறுத்து போயிருந்தேன். அப்பதான் ஒரு நாள் எதேச்சியா பேஸ்புக்கில் அக்காவோட பாட்டை கேட்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிச்சு. அட்ட என்ன பாட்டு, என்ன மியூசிக்கு. எங்க அக்கா அழகு மயில் ஆட என்று பாட, அதை கேட்டு அதிர்ச்சியில மதில் பாஞ்சு விழுந்தடிச்சு கொண்டு நான் ஓட ஒரே என்ன பார்த்துச்சு. இனிமே அக்காவை எவனாச்சும் கலாச்சிங்க, முதல் பாடி நீங்களாண்டா மனம் வந்து சொல்றேன்டா. அக்கா யாருமே கலாக்காதீங்கடா, நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்கடா.